அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு. சேலம் அதிமுகவின் எஃகு கோட்டை. ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். பல்வேறு சோதனைகளையும் தாண்டி வெற்றி படிகட்டுகளாக்கி தலைநிமிர்ந்து நிற்கின்ற ஒரே கட்சி அதிமுக. இன்றும் மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாம் சந்தித்தோம், ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஸ்டாலினின் அத்தனை சூழ்ச்சிகளையும் சுக்கு நூறாக்கியது அதிமுக. நம்மோடு இருந்து வீழ்த்த முற்பட்ட எட்டப்பர்கள் துரோகிகளை வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து கொண்டு இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர், பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த, நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. அதிமுகவின் அழுத்தத்தால் தான் 28 மாதங்கள் கழித்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை தருவதாக கூறி ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அதிமுக கட்சி தான். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சேன். நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க, குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விட்டீர்கள். இன்னைக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய சக சட்டமன்ற தொடர்ந்து 28 மாதம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தில் வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை வருது மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாததால் மூட்டைகளில் நாற்று வந்துவிட்டது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை விற்க முடியாத அவலநிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது என
அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சு அப்படியே நாத்து 4 இன்ச்சு வந்துட்டுது. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து கொண்டிருந்த திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறது. எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல் தோற்றத்தை அறிவித்து திமுகவினரே படிவத்தை கொடுக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் எதுக்குறாங்க? அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது? திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்கார வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. உண்மைதானே? எதிர்க்கட்சி தலைவர் திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்புவதாக கூறும் திமுகவின் RS பாரதிக்கு வயது முதிர்ந்து விட்டதால் புத்தி சரியில்லை என கருதுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளது என்பதை தூத்துக்குடியில் உள்ள அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் புரட்சி தமிழர் பேச்சு. திமுக இருக்கின்ற திரு RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. திமுக அரசு பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் 6,999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக திமுக சமூக நலத்துறை அமைச்சரை தெரிவித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, கேடுகெட்ட ஆட்சி என திமுக ஆட்சியை கடுமையாக சாடிய புரட்சி தமிழர். சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். 6,999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலத்தில் 6,999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கின்றால் ஒரு ஆட்சி, அது ஒரு கேடுகட்ட ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மிக மோசமான நிகழ்வு என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு. ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை
கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த, பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவையில் திமுகவினர் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சட்டப்பேரவையில் இருந்து சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலின் வெளியே செல்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் லஞ்சம் இல்லாத துறைகளே இல்லை. தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கும் கட்சி திமுக என்றும் திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்றும் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. 4 ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பு அமைச்சர் மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஓமலூரில் நடந்த அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருக்கின்ற மாவட்ட செயலாளர், அதுவும் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாத்துறை மந்திரியே தெரியாது. ஆனால் ஓமலூர்ல எங்க பார்த்தாலும் வீதி வீதியா நடந்துட்டு இருக்கார். ஆனா அவர் மட்டுமில்ல, இந்த மாவட்ட செயலாளர் மட்டுமில்ல, பொறுப்பு அமைச்சர் மட்டுமில்ல, நான் அழிச்சி தெம்பு திராணி இருந்தால் சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை, அண்ணன் எடப்பாடியார் கோட்டை, அதை எந்த கொம்பனாலும் அசைச்சு பார்க்க முடியாது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கொடிய நோய் தாக்கி இஞ்சி செடிகள் அழுகி வருவதால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. பூச்சிக்கொல்லி மருந்துகளும் சரியாக கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் திமுக அரசு இதுகுறித்து முறையாக கண்காணித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் சிலர் பள்ளி பேருந்தை தாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்றும், ஒரு பள்ளி பேருந்து கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலைக்கு பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்றும் புரட்சி தமிழர் கேள்வி. நாகை மாவட்டம் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓ ராஜாராமன் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. யார், எங்கே, எப்போது சடலமாக கிடப்பார்கள் என்று தெரியாத அவல நிலைதான் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு என்றும் குற்றச்சாட்டு.
குற்றவாளிகளை குஷியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீதும் திருவாய்மூர் விஏஓவாக இருந்த ராஜாராமன் மரணத்தை விசாரித்து தொடர்புள்ளோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு புரட்சித் தமிழர் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு ஆலோசனை. திருட்டு வாக்குகளை செலுத்துவதற்காகவே திமுக தொடர்ந்து சிறப்பு வாக்காளர் திட்ட முகாமை எதிர்க்க காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்க மக்கள் எழுச்சியுடன் தயாராகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி எழுச்சி உரை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற மக்கள் மனதிலே மனமாற்றம் வந்த காரணத்தினால்தான் அடையாள கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அன்பு சகோதரி அவர்கள் சொல்லுகின்ற போது சேதமங்கலத்தில் நாம் 2 முறை தள்ளி வைத்தோம். மழை வருகின்றது ஒரு முறை, அதே போல ஒரு முறை அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் தள்ளி வைத்து நாம் தான் முதலாக பல கஷ்டங்களை பட்டு நடத்தினோம். அப்படி நடத்துகின்ற போது கூட்டம் அதிகமாக இருந்தது, மழையும் வந்தது. அண்ணன் அவர்களே சொல்லிவிட்டார்கள், மழையில் நனைத்து கொண்டு இவ்வளவு பேர் நின்றார் என்று சொன்னால் அது சேதமங்கலம் சொல்லினார். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியிடம் காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறும் அவலம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி சாதி பெயரை சொல்லி திட்டி கேலி செய்த இளைஞர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சாதி கொடுமைகளும் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லாத அளவிற்கு சிறுவர்கள் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிய அவலம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவது அம்பலம். எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல நாடகமாடும் ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார் என்பது ஆடியோ மூலம் அம்பலம். ஹலோ வணக்கம்மா, வேளச்சேரி தொகுதி 87 பூத் பாக்குற சுபாஷ். நான் பாக்கல சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் ஃபார்ம் கொண்டு போய் எஸ்ஐ மேடம் கொடுத்துட்டாங்க, வேற ஆள் வச்சு பாக்குறாங்க. எப்பல இருந்து பாக்குறாங்க அவங்க? நேத்துல இருந்து சார். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி யாரு பார்த்தது? அப்ப ஃபார்ம்ல நீங்க தான் பாத்தீங்களா? சார் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு பல்லு வலி சார், அதனால என்னால வேலை பார்க்க முடியல. என் பையனை விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தோம். சரி. அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கதான் செய்யணும், நீங்க எதுக்கு வரீங்க, அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு யாரோ சொன்னதா என் பையன் சொன்னா என்கிட்ட. சரி. சோ அதனால நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல மேடம், நீங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கோங்க, நீங்க ஃபார்ம் எடுத்து வந்து கொடுங்க, நான் வேற ஆளை வச்சு. இப்ப யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த ஃபார்ம்ல? நீங்க அந்த 87 பூத் எஸ்ஐ மேடம் சார். எஸ்ஐ பேரு அவங்களது? அது தெரியல சார், நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது, யாருன்னு தெரியல. ஏன்னா நாங்க பிஎல் நாங்க பார்ட் டைம் தான் வேலை பாக்குறோம் நாங்க. சோ அவங்களை நீங்க ஜூஸ் கட்ல வேலை செய்யறதா சொன்னீங்களே, நீங்க எப்படி கொடுத்தாங்க? இது எதுக்கு இது பிஎல்ஓ அப்பாயின்ட் பண்ணாங்க? நாங்க கொரோனா பீரியட்ல வேலை செய்யும் போது வேலையில சேர்த்தாங்க சார் எங்களை. அப்ப நீங்க ஃபார்ம் எவ்வளவு ஃபார்ம் பையன் வச்சு அப்பத்துல இருந்து நாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது நீங்க பையனை வச்சு எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க? முதல்ல இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு எத்தனை ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு பையன் போயிட்டு?
பையன் தெரியலீங்களே சார், பையனை தான் சார் கேட்கணும், நான் கேட்டு சொல்றேன். இல்ல ஃபார்ம் உங்களுக்கு தானே கொடுத்தாங்கம்மா, ஃபார்ம் நீங்க தானே கையில ஆமா, போட்டு தான் சார் கொடுத்தேன். நான் வந்து என் பையன்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன் சார். அவன் எத்தனை முடிச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா எஸ்ஐ மேடம் சொன்னாங்க முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பிச்சு விட்டா நான் என்ன ஏதுன்னு கேட்கல. நான் கேட்டோன்னா ஃபார்ம் நீ உங்க கொடுத்த ஃபார்ம் பையன் வயசு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க நீங்க. இப்ப பாக்கி எத்தனை ஃபார்ம் வந்து பையன் போயிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு 50 சம்திங் தான் சார் கொடுத்துருப்பான். 50க்குள்ளதான் அப்படிதான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பாக்கி ஃபார்ம்லாம் அந்த சூப்பர்வைசர் கையில போயிடுச்சா இப்ப? ஆமா, அவன் சூப்பர்வைசர் கொடுத்துருக்கேன்.